ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார்கன். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகே, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்னென்ன வீட்டு படங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. அவங்களோட டைரியில் இருக்கும். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க, சார் நான் படிக்கல, நான் 10th கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், 12th கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். போதும். எல்கேஜி அண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 10th 12th படிச்சிருந்தா அதுவே ரொம்ப அதிகம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக தான் இருக்கும். அவங்கள டெய்லி கன்சிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான டைம் ஒதுக்கி அதை உட்கார வச்சு நீங்கள் மானிட்டரிங் பண்ணணும். உதாரணமாக மாலையில் 6லேருந்து ஒரு 7 மணி வரையுமோ இல்லை 7 to 8 வரையுமோ 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே இருக்கிற அக்கறை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்தாலையும் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிட்டா பசங்க நல்லபடியாக படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது நல்லபடியாக படிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. எவ்வளோதான் பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பை தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு உதவாது. எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ்க்கு இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்க. ஓகேவா? அவங்க என்ன படிக்கிறாங்க, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோம்ஒர்க்கு கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா, தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? உதாரணமாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை நிறைய காசு கொடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணாலுமே நீங்கள் வீட்டில் அவங்கள டேக் கேர் பண்ணலனாக்கா அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக படிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்த உடனே அவங்க ஹோம்ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, ஈவினிங் வந்த உடனே அவங்க படிக்கிறாங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், படிக்கிறதுனால அவங்க எப்படி ஓவராலாக க்ரோ ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் முறையில் படிக்க வைங்க. உதாரணமாக ஒரு வெஜிடபிள்ஸ் பற்றி படிக்கிறாங்கன்னா உங்களோட கிச்சனில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்து அவங்களுக்கு காமிச்சு, இதுதான்ப்பா கேரட்டு, இது இந்த கலரில் இருக்குது பாரு, இந்த புக்லையுமே இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இதனால தான் பார்த்தீங்கன்னா கேரட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். கேரட்டை பற்றி நம்ம படிக்கிறதுனால அதுலேருந்து என்னென்ன நன்மைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மாதிரி உதாரணமாக அவங்களுக்கு சின்ன சின்ன கணக்குகளை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எளிமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் படிக்கல சார்ன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.